ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல கோதுமை ரவை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு ரவா மல்லி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். குக்கர்ல 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா கொலைய வேகணும், அதனால 3 விசில் விட்டுடலாம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு லேசா அதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அதுல முந்திரி பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு முந்திரி லேசா செவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுத அதுல சேர்த்துக்கலாம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அந்த நெய்ல நம்ம அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த பருப்பையும் 3 கப் தண்ணியையும் சேர்த்துடலாம். இப்ப அது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவைய நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல 15 நிமிஷம் அதை வேகறதுக்காக வச்சிடலாம். அவ்வளவுதான், பொங்கல் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் டச்சா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து சுட சுட பரிமாறலாம். சூப்பர் ஹெல்தியான இந்த மல்லி பொங்கலை இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ஒரு ஹெல்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பாய்.